ஹாய் ஆல், என்னோடய 2 பசங்களுக்கும் பேன் கேக் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக் தான். அடிக்கடி செய்வேன், யூஸ்வலாக வேறு மாதிரி செய்வேன். பட் இந்த தடவை பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வச்சு உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் சுகர், அதாவது 1/4 கப் ஆஃப் சுகரு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பீட்டர் வச்சு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச மில்க் தான், 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் மெல்ட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லை கீ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, சுகர் நல்லா கரையணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் கோதுமை மாவும் மைதா மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 கப் ஆஃப் ஃப்ளார் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சரிங்களா, பேக்கிங் பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்ற வேண்டாம், லைட்டாக ப்ரஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டியில் சென்டராக ஊற்றிக்கோங்க. ஒரே கரண்டியில் ஒரே மெஷர்மெண்ட்டோடு ஊற்றுனீங்கன்னா சேம் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா ஊற்றிட்டு சிம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், பபுள்ஸ் வருதா? ஸோ இந்த பபுள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கோல்டன் ப்ரௌனில் ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆகி எல்லா இடத்துலையும் சேம் கலரில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சேம் சைஸில் உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு கரண்டி எடுக்கிறீங்கன்னா அதே ஒரே கரண்டிலேயே நீங்கள் சேம் அளவுக்கு மாவையும் அதில் ஊற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி சேம் ஷேப்லேயே உங்களுக்கு சேம் ஷேப் அண்ட் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. என் பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்குமா அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களும் என்ன எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஒரு வழியாக கட் பண்ணி ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ்.